வணக்கம். தமிழ்நாட்டோட டெய்லி குக்கிங்கில் ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஒரு அரைச்சி விட்ட சாம்பார், கத்திரிக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு, தக்காளி ரசம், ஒரு சேனக்கிழங்கு வறுவல், ஜவ்வரிசி பாயாசம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பை சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கணும். அடுத்து சாம்பாருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லி விதை, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். துருவின தேங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடான உடனே அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பை வறுத்துட்டு அடுத்து மல்லி விதையை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். அடுத்து எல்லா மசாலாவையும் வறுத்துட்டு கடைசியாக வரமிளகாவையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறத கடைசியாக சேர்த்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து தேங்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து காய்கறிகளை ரெடி பண்ணிக்கலாம். 2 முருங்கைக்காய், ஒரு தக்காளி பழம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை மசிச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகளை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு புளி தண்ணியை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவை சேர்த்து நல்லா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடுறேன். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஷர் இறங்கின உடனே இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாம்பார் கொதிக்குது. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேன். சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு தாளிக்கிற வடகம் கருவேப்பிலை சேர்த்து கலக்கி விட்டு கொண்டு சாம்பாரில் சேர்த்துடுறேன். மசாலாவை வறுத்து அரைச்சி முருங்கைக்காய் வச்சு செஞ்ச அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 கத்திரிக்காய், ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காவையும் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடரையும் எடுத்திருக்கேன். அதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அது சூடான உடனே நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லெண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். சேர்த்து வறுத்து விட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய் கூட போதும். சின்னதாக இருந்தால் 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் போடுறோம், அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து வதக்கி விட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை கொண்டு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு மசாலா அரைச்சி செய்கிறத விட சாம்பார் பவுடர் போட்டு செஞ்சால் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு குயிக்காக செய்யணும் அப்படிங்கிற நாட்களில் இந்த மாதிரி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் போதும். ஒரு சிலர் வந்து மிளகாய்த்தூளையே கொத்தமல்லி பவுடரும் போட்டு கலந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மிளகாய்த்தூள் வச்சுருந்திங்கன்னா வந்து மிளகாய்த்தூள் மட்டும் போதுமானது. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கா புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சோண்டு வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வந்து புளிக்குழம்பு கொதித்து சுருங்கட்டும். புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே கூட போட்டுக்கலாம். நல்லா புளி தண்ணி வந்து கொதித்து அந்த பச்சை வாடை போய் சுருங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு துளி அளவு சேர்த்து கலக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சேனைக்கிழங்கு வறுவல். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு 150 கிராம் சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான உடனே வந்து அதில் கசகசாவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அடுத்து துருவின தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா தேங்காய் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கசகசா தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா கொதித்த உடனே வந்து அந்த சேனைக்கிழங்கை போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடாய் சூடான உடனே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடான உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 டீஸ்பூன் இப்போ கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் வந்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணியை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வந்து வதக்கி விட்டு அடுத்து மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா அந்த மசாலா வேகட்டும். இப்போ நல்லா மசாலா வெந்து சுருங்கின உடனே வேக வச்சிருக்க அந்த சேனைக்கிழங்கை சேர்த்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவில் சேனைக்கிழங்கு நல்லா வறுவல் மாதிரி சுருங்குற வரைக்கும் வச்சுருக்கணும். கடைசியாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விடுங்க. சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாயாசம். இந்த ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 30 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடான உடனே அதில் வந்து ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா ஜவ்வரிசி வெந்த உடனே வந்து சர்க்கரை பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் வந்து 2 சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை நல்லா பிரித்து அப்படியே போட்டுருங்க. இப்போ ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ பால் வந்து சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். கலக்கி விட்டு இந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்கு கூட நான் கொஞ்சோண்டு சேமியாவை சேர்க்க போகிறேன். சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும். இப்போ சேமியா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேமியாவும் நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து குங்குமப்பூ ஒரு 4-5 எடுத்து கையில் நசுக்கி அந்த பாலில் சேர்த்திங்கன்னா வந்து கலர் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக மாறிடும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறிடுச்சு. இப்போ நல்லா அந்த பால் வந்து கொதித்து கொஞ்சம் சுருங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடான உடனே வந்து முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து வந்து காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கிறேன். காஞ்ச திராட்சை வந்து நல்லா வந்து வறுத்த உடனே வந்து இதை கொண்டு வந்து பாயாசத்தில் கலக்கி விட்டுடலாம்.
பாயாசம் கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சம் ஆறின உடனே அது வந்து கெட்டியாயிடும். அதனால் ரொம்ப வந்து கெட்டிப்படுத்த தேவையில்லை. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சேமியாவும் சேர்த்து செஞ்ச இந்த ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசம். இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா புளியை கரைச்சிட்டு அதில் உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை ஒரு துளி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கலக்கிக்கணும். இப்போ புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி ரசத்துக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தக்காளி பழம் 1 சின்னது, அப்புறம் பூண்டு ஒரு பெரிய பூண்டு, 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். சூடான உடனே வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ரசம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலா வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். தக்காளி ரசம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த பச்சை வாடை ஃபுல்லும் போகணும். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா 1 சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு துளி அளவு சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த உடனே வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து வெள்ளை நரை வந்து நல்லா ஃபார்ம் ஆகி அது பிரிகிற வரைக்கும் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். ரொம்ப பேசிக்காகவும் அத்தியாவசியமாகவும் கற்றுக்க வேண்டிய சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், ஒரு பாயாசம், ஒரு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.